நான் கேள்விப்பட்டேன். யாருக்குன்னு தெரியாத அப்டேட். அதாவது இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்றாங்க. தளபதி வந்து அந்த காலேஜ் பேஸ்டு ஸ்டோரின்ற மாதிரி சொல்றாங்க. வேற யாருக்காச்சும் அப்டேட் தெரிஞ்சா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப டார்க்கா போறீங்க. இல்ல இல்ல, சாங்ஸ் எல்லாம் வேற வேற லெவல்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. காமெடி, அதாவது ஒரு வேற மாதிரி தளபதி நீங்க பார்க்கலாம். அது ஒரு பண்ணா பட்டர்ஃப்ளை மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு பார்க்கலாம். வேற சொல்லுங்க ரேவந்த் ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். வேற என்ன சொல்றது? அது கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்ல மெமரி சொல்லுங்க. இது உங்களோட பிரைம் ஏஜோட மெமரியா இருக்கும் இதெல்லாம். அந்த மெமரி சொல்லுங்க. நான் ஆக்சுவலாக இந்த படம் தேட்டரில் பார்க்கல, நான் டிவியில் தான் பார்த்தேன் இந்த படம் அந்த டைமில். ஸோ இது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இந்த படத்தோட சீடியும் இருந்துச்சு. எனக்கு எப்போ போட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, அப்படியே வீட்டில் போட்டு விட்டா அது ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும். சில ஏன் ஏன் சொல்கிறேன்னா, சில படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பயே 3 சீடியாக தானே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இப்போ ரிப்பீட் வேல்யூவில் படம் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி எடுத்து வச்சிருவோம். ஸோ இது வந்து ஒன்ஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் லைஃப் வந்து சச்சின் அந்த இதில் ஆரம்பிச்சு அப்படியே படம் ஃபுல்லாகவே அந்த எமோஷன் ஒரு சில இடத்துல கேரி பண்ணியிருப்பாங்க. ஃபன்னு, காமெடி, இன்னொன்று தளபதியே பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமர்ஸ் வந்து துரு 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 துருன்னு இருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தளபதி ஒரு இதாக பார்க்கலாம். எனக்கு இந்த படத்தோட மெமரி இதுதான். எனக்கு இந்த படம் கூட வந்து ஒரு 2 படம் வந்தது. 2 படத்துல ஒரு படம் பெரிய ஹிட்டு, இது ஹிட்டு, இன்னொரு படம் காணாம போச்சு. அந்த படத்தோட ஃபேன் தான் எங்க அப்பா. கூட்டு அந்த படத்துல ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கு கூட்டு போனாரு. இந்த காலியான படத்தோட ஃபேனு. கூட்டு போயிட்டு அங்க தியேட்டர்ல ஒரே சண்டை எனக்கு எங்க அப்பாவுக்கும். இந்த படத்துக்கு கூட்டு போங்க. இல்ல காலியான படமும் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா யாரையும் யோசிக்க வேண்டியது. மும்பை எக்ஸ்பிரஸ். மும்பை எக்ஸ்பிரஸ் மூணுமே ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு டயர் 1 நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 படத்தை. அலெக்ஸ் கேக்குதா? சொல்லு. அதான் நான் டிவில தான் பார்த்தேன். அதான் ஆனா படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இது அதான் மோஸ்டா வந்துட்டு இது திருப்பாச்சிக்கும் அந்த இதுக்கும் மிடில் வந்தனால யாரும் இதை பத்தி பெருசா பேசுறது இல்லை. இன்னொன்னு சன் டிவில போன ஆச்சு இதெல்லாம் பேசியிருப்பானுங்க. என்ன கேட்டா அதிக பேர் பார்த்திருப்பானுங்க. டிவில போனதுனால அதான் அது ஒண்ணு. ஆனா அவங்களுக்கு அவன் எப்ப போடுறான் எது பிரைம் டைமும் கிடையாதுடா, மத்தியான டைம்ல போட்டு விட்டுருவான் நல்ல படத்தை. ஆனா எல்லாமே நல்லா இருக்கும் இந்த படத்துல. இன்னொன்னு இனிமே ஒரு ஹீரோயின் கியூட்டா பண்ணும்போது அதெல்லாம் காலப்போக்கில் பார்க்கும்போது கிரிஞ்சா இருக்கும். எவ்வளவு அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் உள்ள ஹாசினி கேரக்டர் கூட இப்ப கூட கலாய்ப்பானுங்க, புரியுதா? ஆனா அது நல்லா இருக்கும் பார்க்கும்போது. ஹாசினி கேரக்டர் சூப்பரா இருக்கும். ஆனா அந்த மாதிரி ட்ரை பண்ற நிறைய பேருக்கு இது ஆயிடுச்சு. ஆனா இந்த படத்துல தான் இவ பண்ணதெல்லாம் செம்மையா இருக்கு. எனக்கு ஒரு மெமரி ஒண்ணு ஞாபகம் வருது. ஆக்சுவலா பாய்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் வந்து அந்த யாரு ஜெனிரியாக்கு. ஸோ பாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். படமே ஒரு மாதிரி தான் 18+ மூவி இல்லைங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஹீரோயினோட அந்த படத்துல போட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பாட்டு உண்மையில டிஎஸ்பி எல்லாம் வேற மாதிரி பண்ணிருப்பான் அந்த படத்துல. தியேட்டர்ல இப்ப ரீரிலீஸ் பண்றாங்கல்ல, இதான் நீ வேணா பாருங்க. அந்த வைப் இருக்கிற எல்லா பாட்டுக்கும் இப்ப கூட காதுல ஓடிக்கிட்டே இருக்கு. இல்ல நிறைய குத்து பாட்டும் படத்துல இருக்குதான். குத்து பாட்டு, அதுக்கப்புறம் கைப்படாத செய்தி பயங்கரமா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு.
இன்னொன்னு அந்த மாற மாற பாட்டுல ஹிட்லர் வாழ்க்கையில் வேண்டாம் அந்த ஒரு லைன் வருமே, அது ஒருத்தர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சாரி, ஒருத்தர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் தாங்க விஜயோட காம்படிட்டர், நான் தாங்க தளபதி காம்படி இளைய தளபதி காம்படிட்டர்னு. இல்ல இல்ல, அது செருபாலச்ச மாதிரி தான் அந்த லிரிக்கா வச்சாரு. அதான் செம்மையா இது பண்ணி வச்ச படம். கிளைமேக்ஸ் உண்மையிலே இன்னொன்னு ப்ரோ, இதெல்லாம் தாண்டி படத்துல ஒரு சீன் இருக்கும், அது தளபதிக்குன்னு செட் ஆன மாதிரி இருக்கும். பணக்கார பையன் காட்டுவாங்க விஜய். இந்த அதான் விஜய் வந்துட்டு எல்லாம் மிடில் கிளாஸ், அந்த லோவர் மிடில் கிளாஸ் கூட பழகி நிற்பாரு காலேஜ்ல. அப்பதான் இந்த ரகுவரம், அதான் அந்த ரகுவரம் வந்து இதுதான் உலகத்துல அந்த இதான் இந்தியால பெரிய பணக்காரனுடைய பையன் வந்து சச்சின் தெரிஞ்ச பிறகு டிவி அதாவது அதான் பாத்தீங்கன்னா அதுக்கு அப்ப வந்து விஜய் டிவி மாதிரி டிவிங்களோட பல சேனல்ஸோட ஓனர்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ரோ அதான் அதுக்கு விஜய் ஒண்ணு சொல்லுவாரு, அதான் எனக்கு எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் அது எனக்கு தான் இருக்கணும், இவனுடைய பையன் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுன்னு. புரியுதா? அது சரியான டைலாக். இல்ல ரகுவரம் நிறைய ரகுவரம் எல்லாத்துலயும் வந்ததுக்கு படத்தோட டோனே வேற மாதிரியா. அது சும்மா சின்ன கேமியோ தான் அது. அதுல ரகுவர் வந்து யாருகிட்ட கேட்பான் அவங்கிட்ட? ஜெனிலியா தான் கூட்டு வந்தோம். ஜெனிலியா கிட்ட. ஆனா எல்லாத்தையும் தாண்டி காமெடி தான் படத்துல. வடிவேலு பிக்சர் சந்தானமா இருப்பான், சந்தான வடிவேலு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, ரேவந்த் இந்த படத்தை இல்ல இந்த படத்தை போக ஃபிளாப் ஆகின்னு இருப்பானுங்க. இப்ப இந்த விஜய் ஃபேன்ஸ் வேணா நோட் பண்ணினா, எவனுமே சந்திரமுகி ஓடல, ஏன் சச்சின் கிளாஸ் வந்தர்னு சொல்ல மாட்டான். சந்திரமுகி பெருசா ஓடி இருக்கும், சச்சின் ஒரு லவ் படமா ஓடி இருக்கு. ஊத்தின் போனது அந்த இன்னொரு படம், அது பேர் என்னது, மும்பை எக்ஸ்பிரஸ். ஊத்தின் போயிடுச்சு. இவனுங்க நினப்பு எப்படி இருக்கடா, சந்திரமுகியா அம்பாலா அப்படின்னா அந்த பருதமகள் கேட்பான் பேர், அம்பாலா அவங்களுக்கு நடுவுல யாராவது ஓட முடியுமான்னு போய் செக் பண்ணி பாருடா வீர வாங்கின்னு. இல்ல சந்திரமுகி பெர்ஃபார்மன்ஸே யாருக்காக ஓடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லி. இல்ல ப்ரோ, சந்திரமுகி இல்ல உண்மையில அது சூப்பர் படம், நல்லா ஓட படம். ஆனா இவனுங்க இல்ல 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 இருங்க, இல்ல அத 800 நாள் பாத்தியா? பிரபு தேட்டர்ல ஓடுனது மட்டுமா? அது இல்லடா, அப்ப வந்து பிரபு ஒரு தியேட்டர் வச்சிருந்தாரு, சாந்தி தியேட்டர். தெரியும் அந்த கதை தெரியும். எந்த தியேட்டர்னா இந்த படம் பாத்தியா, ராஜாராணி. அதுல வந்து இது ஆரியா சந்தானம் தான் டிக்கெட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தியேட்டர்ல சர்வீஸ் வாங்கிட்டு. பரவாயில்லடா, 1000 நாள் ஓட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிரபு அதோட நிறுத்திட்டாப்ல. இல்ல டைட்டானிக் படம் ஓனர் செருப்பால் அடிப்பான், நானே அவ்வளவு ஓட்டுனது இல்ல. இல்ல இப்ப ரீசெண்டா கூட ஒரு படம் வந்து 100 நாள் போஸ்ட் எல்லாம் ஓட்டுனாங்க, சாமானியன்னு சொல்லிட்டு ராமராஜ படம். எப்படின்னா அவரோட தேட்டர் ஒரே ஒரு தேட்டர்ல மட்டும் 100 நாள் ஓடிச்சுன்னு. ப்ரோ நீங்க இவ்வளையா தேட்டர்லயே படம் இருக்காது, ஆன்லைன்ல உட்காந்து 100வது நாள் போஸ்ட் அடிப்பானுங்க, தேட்டர் கவுண்ட் கூட இருக்காது. அதுல இருந்தாண்டா அந்த மனுஷன் டவுன்ஃபாலே ஆரம்பிச்சு. நீங்க சொல்ற அந்த ஹீரோ பேர் பத்தியா, பாவம்டா. அதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ விஜய் காம்படிட்டர் தளபதி காம்படிட்டர்னு சொல்லிட்டு கொஞ்சம் முட்டு கொடுத்து இருந்தாப்ல. நீ சொல்ற அந்த 100வது நாள் போஸ்டர், அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவரோட சத்தியம் தேட்டர். அந்த டாபிக் வேணா நம்ம லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டிக் இன்டு திஸ். அதான் இல்ல இப்ப அதான் எஸ்எஸ்ஏ சொல்லியிருப்பாரு கூட நிறைய இதுதான். அதான் 100வது நாள் இந்த தான் இதெல்லாம் சச்சின் வரும்போது தேட்டர்ல வந்துட்டு ஷேராவே வந்தது கலெக்ஷன். ஆனா இல்ல சச்சி கணேஷ்குமார்ன்ற டேக் ஐடி. ஓகே எனக்கு காட்டல. இல்லண்ணே, எனக்கு வந்து இந்த இதுக்கே வந்து வைப் என்னன்னா சாங்ஸ் தான். சாங்ஸ் மட்டும் கிடையாதுடா, சாங்ஸ் இன்னொன்னு உனக்கு இல்ல நம்ம ரீ ரிலீஸ் பண்ணி செலிப்ரேட் பண்றதுக்கான. ஓகே ஓகே இல்ல ஐ அக்ரி தட் ஒன். ரெண்டாவது ரீ ரிலீஸ்ல ஹைலைட்டே பாட்டு தான் முதல்ல, டான்ஸ் அப்புறம் தான் இதெல்லாம் 100%. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த படம் வந்து ரீ ரிலீஸ் இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாவே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிவில போட்டு விட்டு பாத்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எமோஷனா இருக்கட்டும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி ஹியூமர், அது கூட நல்லா இதா இருக்கும். சரி அது விடுங்க, நம்மளோட ப்ரொடியூசர் புதுசா ஒரு வித்தியாசமான விஷயத்த பண்றாரு. புரியுது, நம்ம ப்ரொடியூசர் புதுசா ஒரு வித்தியாசமான வினோதமான விஷயத்த பண்றாரு.
என்னது லிரிக்கலா? ஆடியோ லான்ச். என்ன ஆடியோ லான்ச் அது? அது என்னன்னே புரியல. அது என்ன கான்செப்ட், என்ன மேட்ச், என்ன கேம் சொல்றான். இல்ல ஆடியோ லான்ச் விடுங்க, நீ பாட்டு வருதான். வாவ் நைஸ். ரேவந்த் ஏதாவது லிரிக் ஏதாவது லீக் ஆயிருக்கா? தெரியலடா, அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் கூட எனக்கு தெரியல. நம்ம ஞாபகம் இருக்கா ஒரு டைம்ல வந்து நம்மளுக்கு அண்ணாநகர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, பர்பிள் பண்ண பர்பிள் பண்ண வீட்டுல பர்பிள் கலர்ல எதை பார்த்தாலும் நீ தான்டா ஞாபகம். அவரு சொன்னாரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஏதோ மெலடி சாங் விட்டுருக்காரு இப்பதான், கண்முடி திறக்கும் அந்த சாங் வந்து லிரிக்கல் வீடியோ விட்டுருக்காரு, மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு. விட்டுட்டாரா? விட்டாரு, மேல ஷேர் சாங் பண்ணிருக்கேன். வந்துச்சுடா. அதாவது இந்த பாட்டை யாருமே இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை. அதான் லுவாசா பாஸ் சாங் தான் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து இல்ல கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாயிட்டு விட்டுருப்பான் போல, புரியுதா? இந்த 4K வெர்ஷன் இது மாதிரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சிருப்பான். நம்மளா ஜேடிஎல் தானே பார்த்தோம், உட்காந்துருப்போம். அது ஏத்து கூட பாத்துக்க மாட்டான்னு கேட்டோம். சரி அப்படியே ப்ளே பண்ணுங்க யாருக்காவது இருந்தா. ஆனா போய் வீடியோ பாரு, அது குவாலிட்டியா இருக்கும் கேட்டோம். இல்ல அந்த இப்ப அந்த வீடியோ பார்த்த ஏதோ நம்ம அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல பார்க்காத மாதிரியே லிரிக்கெல்லாம் சைடுல ஓடுது. லிரிக்கல்னு புரியுதா? ஓகே ஓகே, அப்படி வரிய. ஆனா கலைப்புலியே சபாஸ்ரா பாசுங்க. ஊர்ல எவனுமே இல்ல 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 ஊர்ல ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணி பார்த்தது கிடையாதுன்னு கேட்டா. இந்த வருஷம் நமக்கு படம் கிடையாதுன்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் ஃபேன்ஸுக்காக ஒரு இதை கொண்டு வந்திருக்காப்ல. இல்லதான் புதுசா இதோ சவுத் இந்தியன் சினிமாலே ட்ரைலர் டீசர்லாம் அது விடுவாங்க, அது கில்லிக்கே விட்டாங்க ட்ரைலர். நெருப்பாந்து. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அதான் லிரிக்கல் வீடியோன்னு ஒன்று விட்டுறது இப்பதான் பாரு. இல்ல எதுவா இருந்தாலும் இவர்தான் புதுசா பண்ண பார்க்கணும் பண்றாரு என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த படத்துல இன்னொரு அப்டேட் ஒண்ணு கேள்விப்பட்டேன், சந்தானம் வடிவேலு 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்ல ஆனா அது அவனே போட்டிருக்கான், இத பாக்காதவங்க கூட எனக்கு தெரியும். நம்மலாம் இதை வெறிக்க வெறிக்க பார்த்தவனுங்க. இந்த படத்துல சந்தானமா செம்மையா இருக்கும். விக்னேஷ் ப்ரோ, அதாவது இந்த படத்துல சச்சின் படத்துல இன்ஃபிலிம் ஆட் ஒன்று இருக்கும். அதாவது இது இன்டர்வல்ல வந்து அந்த மில்கி இது அந்த பிஸ்கெட்டை ப்ரமோட் பண்ற மாதிரி அதெல்லாம் இப்ப கட் பண்ணிடுவாங்கல்ல. சன்ஃபீஸ்ட் இருக்கும் இருக்கும் அது இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல திருப்பாச்சிலயும் சரி சச்சின் படத்துலயும் சரி இன்ஃபிலிம் ஆட கரெக்டா ஆதியில கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதி ஞாபகம் இல்ல, இது ஞாபகம் இருக்கு. இதுல இந்த இன்ஃபிலிம் ஆட்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க கரெக்டா. இந்த இன்டர்வல் ஃபைட் சீன் ஒண்ணு வரும், அது முடிஞ்சோடனே நம்ம பிஸ்கெட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு தளபதி டீக்கர்ல வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்ப எடுத்துருவாங்க. இப்ப அந்த பிஸ்கெட்டே இல்லைன்னு நினைக்கிறேன், சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில கடைகள்ல. இப்ப வரைக்கும் பார்லேஜே இருக்குங்க, எங்க ஊர்ல கிடைச்சிருந்தாங்க இருக்கு. பாஷா ரீலீஸ்ல ஆட்டோக்கு ஓலோ ஸ்டிக்கர்ல அடிச்சு ஓட்டியிருந்தாங்க அந்த மாதிரி. இந்த மாதிரி தான் மாத்திடுவான்னு நினைக்கிறேன். இப்போ பாஷா ரீரிலீஸ் எவனோ தான் போய் பார்த்துருக்கான். இல்ல ரேவந்த், அது போட்டோ எடுத்து போட்டிருந்தானுங்க இவனுங்க. அதான் அது ஒரு மீமா எடுத்து போட்டு பார்த்தா கூட தப்பு இல்ல. தளபதி ரசிகர்கள் என்னைக்குமே பெருந்தன்மையானவர்கள் தான், புரியுதுங்களா? அப்படி சொல்ல, பாஷா ரீரிலீஸ் போய் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன் நான். இல்ல பாக்கல டைம் இல்லப்பா. நான் வந்து லாஸ்டா கில்லி ரீரிலீஸ் போய் பார்த்தேன். கில்லியா சுமார் ஒரு 8 வாட்டி தியேட்டர்ல பார்த்தேன். இல்ல இடையில ஏதோ போக்கிரியும் பார்த்ததா கேள்விப்பட்டேன். போக்கிரி அதை மறந்துட்டேன். போக்கிரி 2 வாட்டி. இப்ப லாஸ்டா பர்த்டே நைட்டு, அதுக்கு முன்னாடி ஏஜிஎஸ்ல சும்மா இந்த வெனஸ்டேயான பழைய படம் போடுவான், அதுல வந்து போக்கிரி போய் பார்த்தேன்.
இப்ப நிப்பாட்டிட்டான். நடுவுல அந்த போன வருஷம்ல படம் வராத டைம்லாம் இருந்தது பாருங்க. வெனஸ்டே ஈவினிங் ஆனா ஏஜிஎஸ்ல வந்து ஏதாவது பழைய படம் வந்து போடுவான். மெயின் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு வந்து அந்த டே 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 கட்டிக்கோடா. புரியுது புரியுது. இதுல செகண்ட் இயர் கூட தளபதி ஒண்ணு பண்ணுவாரு பாத்தியா, அதெல்லாம் ஜாலியா இருக்கும். தியேட்டர்ல போலாம் போல. இன்னமும் செகண்ட் இயர் யாருன்னு பாக்கல. இது இது எப்ப இது எப்ப டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? அதான் இடையில 2 வாரம் அததான் பாத்துருக்கிறேன். எரிக்கல் வீடியோல போடுவாங்க. ரிலீஸ் டேட் அன்னைக்கே பண்ணா நல்லா இருக்கும். அது என்ன வேகம்ல ஆனா அன்னைக்கு 2 படம் பெரிய படம் வருது இல்ல இங்க. ஏன்பா இதுவும் பெரிய படம் தான்ப்பா. என்னப்பா அப்படி இல்லண்ணே, ரீ ரிலீஸ்னு ஒண்ணு இருக்குண்ணே. கில்லி கூட தான் அப்ப ரிலீஸ் ஆன ஒரு பெரிய ஹீரோவோட கலெக்ஷனே அடிச்சிச்சு. கில்லி ரீ ரிலீஸ் கூட தான். இது கண்டிப்பா இல்ல, அந்த தியேட்டர் லிஸ்ட்ல அந்த அளவுக்கு அடிக்கணும் இதுக்காக நான் சொல்ல வரல, பொதுவா சொல்றேன். ரீ ரிலீஸ் சாதாரணமா எடுக்கக்கூடாது. கண்டிப்பா தியேட்டர் லிஸ்ட்ல வரும். தியேட்டர் டாப் 10. ஏப்ரல் 14, 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. அப்பனா இது ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? மினிமம் தியேட்டர்ல போட்டு ஏப்ரல் 20ன்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணாம ஏப்ரல் 20 இல்ல மே 15க்கு மேல பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சம்மர் தானே போட்டிருக்காங்க. மே 15 நாள் கூட எந்த படமும் கிடையாது. ரெட்ரோ வந்து 1ஆம் தேதி வருது. அவங்களுக்கு ஒரு 15 days ஸ்பேஸ் கொடுத்தா கூட அதுக்கப்புறம் காலியா தான் இருக்கு. எம்டி ஸ்பேஸ் தான். இன்னொன்னு ஜூன் 2ஆம் தேதி இல்ல 3ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு திரும்ப ஆக்டிவான ஒர்க்கிங் பீரியட் ஸ்டார்ட். அது வரைக்கும் உங்களுக்கு பிரேக் பீரியட் தானே. ஜூன் மாசம் பண்ண முடியாது. ஜூன் 5ஆம் தேதி வந்து ஸ்டக் லைஃப் வருது. அது ஓகே ப்ரோ. பண்ணா மே மாசத்துல பண்ணலாம் ப்ரோ. நான் சொல்றது வந்து மே 15 மேல பண்ணலாம். ஓ ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு மே மாசம் லீவு. ஸோ 15ஆம் தேதி இப்போ அதோட ஜூன் 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ஸ்டார்ட். அது பேரண்ட்ஸுக்கும் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் கொஞ்சம் வெயிட் பண்றது கரெக்டா இருக்கும். மே வரைக்கும் போகுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. கேக்குதா? கேக்குது ப்ரோ. பாப்போம். ரிலீஸ் ஆகி டிவிஆர்ல இதெல்லாம் இப்ப இருக்கு. இந்த பாட்டு தான் வாடி வாடி கைப்படாத சிடி, அந்த சாங்கு தான். மாறோ மாறோ பாட்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட வாடி வாடி பாட்டு அது எல்லாருக்கும் பிடிக்கும். மாறோ மாறோ பாட்டு செம்மையா இருக்கும். அப்புறம் எல்லாரும் ஒரு சாங் சொல்லுவாங்க, குண்டு மாங்க தோப்புக்குள்ள. அதுல தளபதி ஏதோ வந்தாரா, இல்ல தளபதி தான் வந்தாரா. அது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மன்மோ வச்சுன்னு சுத்துவானுங்க ஒரு அது அது இவனுக்கு பிடிக்கும். அது ஏன் தெரியுமா அப்படி வந்தாரு, அந்த பாட்டு ஏன் தெரியுமா வச்சாரு. தமிழ்நாடு, கேரளா, ஓடிஎஸ் 3 இடத்துல தான் ப்ரோ ரிலீஸ். தமிழ்நாடு மட்டும்தான் நினைச்சேன். கேரளா பண்றாங்களா?
கேரளா பண்ணுவானுங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஷுவரா பண்றாங்க ப்ரோ. ஓகே. கடைசியா தான் இது ஒரு மீன் கூட பார்த்தேன், சம்மரை காப்பாத்த நாங்க தான் வரணுமான்ற மாதிரி. அது சும்மாதான் பண்ணுக்கு தான் போட்டானுங்க. நான் உண்மையில சம்மர்ல வந்துட்டு நல்ல ரிலீஸ் தானே கேட்டேன். ஒரு ட்ரை இதோ தான் அந்த 2 படம் கிளாஷ் ஆகுது, அதான் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சந்தானம் படம், ஒரு சந்தான படம் வருது, சூர்யா படம் வருது, வருது. அவருதான் லைனா வச்சிருக்காரு. என்ன படம் அது? சூர்யா என்ன படம்? இந்த ரெட்ரோவா? மே ரெட்ரோ மட்டும். ஆனா லோகத்தில் ஒரு ரீ ரிலீஸுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்ட ஒரே ஆள் நம்ம தான் போடும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் Bro, அவன் ஆள வந்தானிக்கே பண்ணான் ப்ரோ தானு. ஓ ஓ அந்த அளவுக்கு, ஓ அப்படியா தெரியல. ஆள வந்தானுங்க பாட்டு விட்டானே. அதேதான், ஆள வந்தானுக்கு இதான் பண்ண அப்படி. ட்ரைலர் தான் வந்துட்டு அதான் எல்லாம் விடுவாங்க. ஆள வந்தானுக்கும் நான் ட்ரைலர் தான் பார்ப்பேன். சரி அதான் first யாரெல்லாம் single பாட்டு தான். கேட்டீங்க? பாட்டுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எங்களை பார்த்தா எப்படி தெரிஞ்சு? பொறுப்பெல்லாம் அழகுதான் சொல்லுது. நல்லா இல்ல இந்த பீஸ்ட் சொல்லுவானே, நாங்க தான் தீவிரவாதி கிட்ட இருந்து ஒளிஞ்சிருக்கோம்னா எங்க கிட்ட இருந்து நீ ஒளிஞ்சிருக்க பாத்தியா முனுசாமி. இல்ல இது கொஞ்சம் புதுசா கொஞ்சம் நல்லாதான் இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல ஊருக்குள்ள நம்மால வந்து பொலி கதரை விட்டு கொண்டாடுறத விட்டு அவன் மைக்கு போட்டு கத்தின்னு கிடக்குறான். கீழே ஒரு நினைப்பானுங்க, ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க, ரீ ரிலீஸ் பார்த்துக்கு. கேக்குதா? இல்ல அங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா தூண்டி விட்டுட்டு இது பண்ணி விட்டு நம்மளாலையும் ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்டா நல்லாதான் இருக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏன்னா அந்த மனுஷன் அப்படியே நொந்து போய் கிடக்குறாரு. சச்சின் அடுத்து இந்த படம் இருக்கும்னு தோணுது, சவுத் இந்தியால இந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு அதான் இந்த தெலுங்கு ரிலீஸ் படம் எதுவுமே வந்துட்டு அந்த 10 கிட்ட கூட போல. இது கண்டிப்பா 10 கிட்டயாவது போ, 10 டச் பண்றேன்னு கேட்டா. கில்லி Bro, தான் இருக்கிறது. கில்லிக்கு பாதி பண்ணிடும் ப்ரோ கன்ஃபார்மா. ஏன்னா இது நிறைய யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்றாங்க. கில்லிக்கு பாதி எல்லாம் மனதை 10 கோடி மேல பண்ணாலே நம்ம நினைக்காத விஷயம் செகண்ட். இல்ல நம்ம நினைக்காத விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால எப்பயுமே எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்றது இல்ல. எல்லாத்தையும் சின்னதாதான். இல்லடா 3 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, 12 லட்சம் பேர் வந்தாங்க. 10 கோடி 10 கோடி ரூபா கிட்ட வரும் கில்லின்னு நினைச்சா 10 வரும். அதுக்கு மேல நம்ம பேச வேணாம், கண்டென்ட் ஆயிடும்னு பார்த்தா 30 தாண்டி எங்க போனீங்க. ஆனா கில்லி ரிலீஸ் 30 பண்ணும்போது அங்க ஒருத்தன் வந்துட்டு 1 மணி நேரம் நடிச்சா சார் 28. சச்சினுக்கு தியேட்டர்ல ஃபாக் மோட் ஆன் பண்ணா வேற லெவல்ல இருக்கும்ல. என்னது ஃபாக் மோட்? அதான் அந்த படத்துல இருக்கும். படம் ஃபுல்லா பனிமூட்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் இல்ல, கம்முனு வேண்டாம். இல்லப்பா அதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்படி இருந்தா இல்ல எப்படி தெரியுமா, இந்த 4DX ஒரு தியேட்டர் தெரியுமா, இருக்கிற ஹை பட்ஜெட் டிக்கெட். அதுல இப்ப ஏதாவது அவதார் பாக்குறோம்னா தண்ணி மேல போடும், புரியுதா?
ரியாலிட்டியா இருக்கணும் அந்த மாதிரி பண்ற நீ. ஆனா 4DX போனதில்லை இது வரைக்கும் தேட்டர். ப்ரோ கேக்குதா? கேக்குது bro. ப்ரோ இன்னும் தளபதி அரசியல் போயிட்டாரு, இன்னும் மூவி வச்சே பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும், ஏன்? கேட்டாம் பாரு இல்ல இல்ல, கேள்வி. நீ ரேவந்த் லாக் கிட்ட ஐடியில போய் வரும்போதே தெரியும் நீ எந்த அப்ப இவரே அடுத்த வருஷம் பார்த்து ஒரு நிமிஷம் அந்த லாக் இல்ல லாக் ஐடியில வந்தது. அந்த டிவிக்குன்னு சொல்லிட்டு இல்ல அவன் ஐடியில் தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் பயோல என்னமோ போட்டு வச்சிருக்கேன். ஏன்டா பயோலே திட்டி இது பண்ணிருக்கேன். ஆமாண்டா, ஏன்டா கொடுக்குறீங்க? நானா நானும் கொடுக்கல கொடுத்தேன். கொடுக்கல எல்லாம் இந்த ஒரு நிமிஷம் இல்ல யூசர் ஐடி என்ன தெரியுமா? அல்வா பையனா நல்லா இருக்குதுப்பா. யூசர் ஐடி அல்வா பையன். பேரு வந்துட்டு டிவிக்கேன்னு வச்சுக்கிட்டு டிபி மாத்தின்னு வந்திருக்கான். ஐடி லாக் போட்டுது. பாசரா அதான் இல்ல விக்னேஷ் இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா? விஎஃப்என்ல வந்து அரசியல் பேச சொன்ன ஒரே ஆள் இவன் தான் bro. நான் பேசி பேசி நம்ம பசங்களே என்ன புடிச்சு திட்டிங்க கொஞ்ச நாள் சும்மா இருக்கும். விஎஃப்என் எதுக்கு உருவாக்கணும்னே தெரியாம இருக்கான்னு நடக்கட்டும். ஆதி காலத்து டெக்னிக் அதெல்லாம் நம்ம கிட்ட வந்து வேற கேக்குறான் பாரு, அரசியல் பேசலையா தினம் தாண்டா பேசிட்டு இருக்கோம். ஆதி காலத்து டெக்னிக் பண்றது இருக்கு. மார்ச் எண்டு வரைக்கும் போகும் நினைக்கிறேன் ப்ரோ. ஜனவரி எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் எண்டு இல்ல வரைக்கும். ஏப்ரல் டச் ஆகுதுன்ற மாதிரி நேற்று தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் தெரியல, இருந்தாலும் அடுத்த மாசம் ஃபுல்லா இதுதான் போவாங்க. வாங்க மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏதோ புதுசா விட்டுருக்காங்களாமே, கேட்டீங்களா? என்னப்பா எக்ஸ்பெக்டேஷன் எப்ப இருக்கு மான்ஸ்டர்? வணக்கம் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல அதாவது இல்ல ரீ ரிலீஸ் படத்துக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்ட ஒரே பரம்பரை அந்த ஒரு இல்ல எவனா இல்ல அதர் ஆர்மியான பாச்சானு போயிட்டு என்னடா பண்ணுறிய நீ வர்ற வரைக்கும் நான் வச்சுட்டே இருப்பான் என் போடா. இல்ல இது பரவாயில்ல, உள்ள வந்துட்டு பேசுற பேச்சு எடுத்து வாங்குது மாஸ்டர். சார் லிரிக் ஏதாவது லீக் ஆயிருக்கா? அதான் வரும்போது அதான் பாட்டெல்லாம் இப்பதான் கேட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு. யாரு மியூசிக் டைரக்டர்? அது சிங்கர் பயங்கரமா பாடியிருக்காரு ப்ரோ. என்ன ஒரு மெல்டிங் வாய்ஸ். இன்னொன்னு இல்ல அதான் தளபதி எல்லாம் புது மூவ்லாம் பார்க்கவே இல்லை. ஏன் இவ்வளவு கேவலமா ஏசி அண்ணன் ஏசி கொஞ்சம் நீங்க நீங்களும் மியூட் பண்ணுங்க. உங்களை மியூட் பண்ற அதிகாரம் ஆனா இல்ல என்ன சொல்றேன் யோசிச்சு பார்த்தேன். இல்ல உன்னை யோசிச்சு பார்த்தீங்க எல்லாரும் மத்தவங்க கிட்ட பேசும்போது மியூட் போட்டு பேசுவாங்க, இவன் ஹோமன் பண்ணிட்டு பேசுறான். நோட் பண்ணிருக்கீங்களா? இவ்வளவு நேரம் மியூட்ல வேலை இல்ல காணாம்பா. நீ வேலை இருக்கிற கூட ஒத்துக்கிறா, ஏன்டா அதுவும் வரகா கூட இப்படி பண்ணிட்டு இதுக்கே இப்படி இல்ல 4 அதான் செகண்ட் சிங்கிள் அடுத்து வரும். ஆமா ப்ரோ, அது தளபதி பாடினதுன்னு சொல்லி வேற ப்ரோமோட் பண்ணுவோம். இல்ல இது நலம் எப்படிமா இது? அதான் இது புதுசா கேக்குற மாதிரியும் அதான் சார் இந்த ரஜினி காதுல மாட்டினு பாரு. வாவ் அமேசிங் சார், மைண்ட் ப்ளோயிங், வச்சுட்டீங்க. ஆனா கொஞ்சம் ஓரதான் பரவாயில்ல. போவன் எவன் கேட்பான்? இல்ல ஆனா தானு வந்து ஏதோ சம்பவம் பண்ணியே தீரணும்ட்டு ரொம்படியா இறக்கி விட்ட மாதிரி. அவன் கில்லி மாதிரி அதை இதை கொண்டு வந்து விட்டணும்னு பாக்குறான். என்ன கேட்டா செகண்ட் ஹையஸ்ட் தான் சவுத் இந்தியால இருக்கும். பாஷா படத்துல நடிச்ச ஒரு நடிகரோட கேமியோவா? பாஷா படத்துல அது வந்து
ஒருத்தர் அந்த முக்கியமான ஹீரோ ஒருத்தர், சாரி ஹீரோ கிடையாது, அந்த நடிச்ச சரி நடிகர் ஒருத்தர். சரி, இல்ல இல்ல அந்த ஆளு ரெஃபரன்ஸ் இதுல இருக்காது. என்னடா அதுல ஓகே புரியுற மாதிரியே சொல்றேன், அந்த நடிச்ச வில்லனோட கேமியோ இருக்கிறதா சொல்றாங்க இந்த படத்துல சச்சின். ஆனா அநியாயம். ஆனா அநியாயம். கீழே இல்ல இருக்கவன் இல்ல மாஸ்டர், இல்ல இது எப்படி தெரியுமா, டான்னு ட்வீட் போடும் போதே இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல இப்ப கில்லி ரீ ரிலீஸுக்கு அந்த ட்ரைலர் விட்டாங்க, அதான் இந்த இதெல்லாம் பண்ணும்போது இன்னொன்னு கில்லிக்கு ரீமாஸ்டர் பண்ணானுங்க, இதுவும் ரீமாஸ்டர் தான் பண்ணி வருது. ஆமா. ஆனா இல்ல மாஸ்டர் அவன் பண்ண அணியா என்ன தெரியுமா, லிரிக்கா விட்டுருக்கான் இழுத்து மாதிரி. டேய், ஏன்னா எங்களை பார்த்தாலே எப்படிதான் தெரிஞ்சு. எனக்கு இல்ல கலைப்புலி வந்துட்டு அதான் எப்பவுமே தான் பண்ணுவான் போல இருக்கு. ஆனா அவரை கேட்டோன்னு வச்சுக்கேன், அதுக்கு ஒரு எலிவேஷன் கொடுப்பாரு பாரு. என்ன மாதிரி பாட்டு தம்பி அது, அதுக்கு இப்படி ஒரு லிரிக்கல் வீடியோ விடும் போது அது வந்து ரீச்சே வேற லெவல்ல இருக்கு. இது இல்ல இதுல டப்பிங் போர்ஷன் அப்ப விஜய் வந்துட்டு அந்த 2005 அந்த டைம்ல இருந்ததெல்லாம் போட்டோ எல்லாம் விட்டான் இப்ப. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்படிதான் நம்ம பார்க்காத விஷயம் இருந்தது, இல்ல வேற ஏதாவது அன்சீன் போட்டோ இல்ல ஏதாவது பிடிஎஸ் போட்டோ மாதிரி ஏதாவது அந்த டைம்ல இருந்ததெல்லாம் எடுத்து போடலாம். அதை விட்டுட்டு ஏய் இல்லடா, மேபி அது ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் ஏதாவது ஆட் பண்றாங்களா அந்த டைம்ல எடுத்து வச்சது தெரியலடா அது. ப்ரோ இல்ல நெத்தியில ஏதாவது ஏகே ஃபேன் எழுதிக்குதா? அஜய் சார் என்னன்னாலும் நம்ம நண்பர்ரா, காமெண்டேட்டர்ரா. இதுதான் ப்ரோ அக்ஷய்குமார்னு சொன்ன ப்ரோ, நீ என்னன்னா துப்பாக்கி ரீமேக் பண்ணாரு அவரு. ஹோலி ஷிட். இல்ல 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 மான்ஸ்டர் அவருக்கு ஒத்துட்டு போயிடும் எவனா இருந்தாலும் இருந்து அலெக்ஸே போற போக்க பார்த்தா ஆடியெல்லாம் சீன் வைப்பான் போலயே. அதான் கேட்டானுங்க, அதான் நம்ம சொன்னேன் சார் ஆடியோ லஞ்ச் ஏதாவது வீடியோ இருந்தா போடுறது. ஏதோ முடிவோட தான் இறங்கியிருக்காரு. இல்ல சம்மர், அதான் சம்மர் டைம்ல இந்த லவ் படம் கூட வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டுலாம் இருக்குது, எப்படின்னா அதான் தியேட்டர் வைப் ஏச படம் தான் பாத்துக்கலாம். இதெல்லாம் ஆல் டைம் வாட்ச். எனக்கு தெரிஞ்சு சச்சின், எனக்கு ஞாபகம் இருந்து நான் சச்சின்ல வந்து எல்லா சாங்கும் ரிப்பீட்டட் மோட்ல கேட்டப்ப ஞாபகம் இருக்கு. அது ஒரு எல்லா சாங்குமே ஒரு 10-15 வாட்டியா தொடர்ந்து கேக்குற மாதிரி தான். ஆனா இல்ல 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 இதுல அந்த கண்மூடி திறக்கும் பாட்டை சத்தியமா சொல்றேன், 2K இப்ப இருக்கிறானுங்க பாரு, இப்ப இவனுங்க இதுதான் இப்ப இருக்கிற 2Kங்க வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு அந்த பாட்டை ரிப்பீட்டா கேட்க ஆரம்பிச்சது போட்டு தள்ளிட்டானுங்க. நடுவுல வந்து ஒரு டைம்ல லாக்டவுன் டைம்ல இது பண்ணிட்டானுங்க. பாஸ் பூஸ்டட் சொல்லிட்டு இதுல ஒரு ஃபார்மேட் வந்தது கண்மூடி திறக்கும் இதுல, அது வேற லெவல்ல இருக்கும் அலெக்ஸ். கார்ல எல்லாம் மாதிரி வைபா இருக்கும் சாங். பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. அப்புறம் என்னங்க பசங்களை எப்படியா எதுக்கெல்லாம் நல்லா இருக்குதா? என்னன்னா விருப்பத்துக்கான அந்த கேள்வி கேக்குறேன் கீழே உட்காந்து. இல்ல இப்ப புதுசா கேக்குற மாதிரி ரியாக்ஷன் கொடுங்கப்பா. இல்ல நான் என்னன்னா இந்த புதுசா அந்த ஒரு ரீமாஸ்டர் வெர்ஷன் வந்துருமா, ரீமாஸ்டர்னு குவாலிட்டி நல்லா ஹையா இருக்கும், புரியுதா? அதான் வீடியோ இப்பதான் ஒருத்தன் கிட்ட கேட்டான், ப்ரோ லிரிக் எழுதி வச்சிருக்கா ப்ரோ. அப்படியாடா, சூப்பரா. நீ அந்த கிரேட் ஆஃப் லெவல் வந்து ஏத்தும் போது நம்மளுக்கு தியேட்டர் கேக்குதா? கேக்குது. அவருக்கு இது கால் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது 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 பிரதர், கேக்குது. சாரி சாரி சாரி. ஹலோ ஹலோ. பாட்டு நடத்துறேன் ஆடலும் படம். வடகம் வடகம் போல நீ வடகாங்கிட்டே பேசிட்டு இருக்கேன், நாங்க பாத்துக்கிறோம். சொல்லு. வடகாங்கிட்ட பேசி இந்திய இப்போ நம்மளுக்கு சரி. எவ்வளவு பேரு இப்ப அண்ணா விக்னேஷ்ண்ணா, நீ இங்க இருப்பியா இல்ல படம் ரிலீஸ் டைம்க்கு இல்ல கப்பலுக்கு போயிடுவியா? இது மே மாசமா? ஏப்ரல் தான் நான் இருப்பேன்ப்பா. ஆமா 100% ஏப்ரல் தான் நான் ஊர்ல தான் இருப்பேன்.
ஓகே நான் ஊர்ல இருந்தேன்னையா இந்த வாட்டியும் 100% நான் சென்னை வர படம். ஓகே அலெக்ஸ் போன வாட்டி எப்படி இருந்தது கில்லி ரீ ரிலீஸ் நம்ம செலிப்ரேஷன்? அதெல்லாம் சொல்ல வேணும். இல்ல திருமலை கூட யோசிச்சு போறா, காலில் அடி போட்டாலும் பரவாயில்ல, அடுத்த வாட்டி போடும்போது ஆடியே ஆகணும். ஆமா இல்ல உனக்கு திருமலை நீ வந்தப்போ உனக்கு கால் அடிபட்டு நீ வந்து உன்னால வலி தாங்க முடியாம அடி பட்டாலும் பரவாயில்ல நான்டா. அதுதான் பிளட். இல்ல எனக்கு திருமலை ரொம்ப பிடிக்கும். கில்லியோட கேரக்டர்னு பாத்தீங்கன்னா எனக்கு கில்லியோட திருமலை தான் பிடிக்கும். மாசா இருக்கும் கில்லி. என்டர்டைன்மெண்ட்னா அது கில்லி தான், அது கிடையாது. ஆனா மாசு நேரத்தை பார்த்தா திருமலைக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. பாபா ரீ-ரிலீஸ் போனீங்களா? எனக்கு போகணும் தான் சின்ன வயசுல பார்த்தது. டிப்பு 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 குமாருக்கு நான் இப்ப வரைக்கும் நான் விளையாட்டுக்கு சொல்லல, நான் உண்மையாலுமே சீரியஸா சொல்றேன், நான் பாபா படம் டிவில கூட பார்த்தது கிடையாது. முழுசாவா? நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எனக்கு என்ன சில சில மூஞ்சிங்களை பார்த்தாலே இரிட்டேட் ஆகும், அதனால மாத்திடுவேன். நீ பாபாவெல்லாம் பார்த்துதான் மிதிக்கணுமாடா? அந்த பேருக்கே மிதிக்க தேவையில்ல. இல்ல நல்ல தலைவர் வந்து நான் வந்து உங்களை எதிரும் திட்டினதே கிடையாது. மனுஷ குரல்ல டான்ஸ் ஆடுவாரு, நல்ல சீன்லாம் இருக்குது. பார்க்க மறந்துட்டான் கிட்ட. அது ரீலீஸ் எப்படி விட்டாங்க அலெக்ஸ்? காந்தாரா ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் பாப்பா இதையும் போட்டா இதையும் எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணி பாப்பாங்க. நான் விட்டதை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு பிடிச்சாங்க. பட் இல்ல அதுல டப் பண்ணிலாம் விட்டாரு தெரியுமா தலைவர்? டப் பண்ணிலாம் விட்டு நம்மளும் ரீமாஸ்டர் தான் புதுசா அந்த 4K அல்ட்ரா வெர்ஷன் மட்டும் தான் வரும். இதுவும் 4K தான் நினைக்கிறேன், ஒரு தியேட்டர்ல வரும். பாப்போம், அதான் செமையா இருக்கும். எப்படி பார்த்தாலும் பிசினஸ் சக்சஸ் தான். தியேட்டர் டாப் 10லயே இருப்போம். சில பேர் அடிச்சு மேல போக. யார் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. இதுல சோகம் என்ன தெரியுமா, இந்த ரீ ரிலீஸ் கலாச்சாரம் ஆரம்பிச்சதே தலைவர் தானா. அவருக்கு ஒரு படம் இனி வரைக்கும் ப்ராமினென்ட்டா ரீ ரிலீஸ் ஆகி இது நின்று பேசுனதே கிடையாது எந்த படமும். சிவாஜி த பாஸ் ரீ ரிலீஸ் பண்ணாங்க, அது ரீ ரிலீஸ் பண்ணதே பாதி பேருக்கு தெரியாது. பாதி பேர்ல அதுக்கப்புறமா வந்து பாபா ரீ ரிலீஸ் பண்ணாங்க, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து அண்ணாமலையே ஏதோ ஒரு படம் ரீ ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் காலிக்காவல. இப்ப லாஸ்டா தளபதி ரீ ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா நான் எந்திரன் 4 தான் ரீமாஸ்டர் பண்ணி 4K செம்ம குவாலிட்டியா இருந்தது. அத தியேட்டர்ல விடுவாங்கன்னு பார்த்தா அதை தூக்கி சன்னெக்ஸ்ல விட்டு வியாபாரம் பார்த்துட்டான். தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாத நீங்க எல்லாம் போய் பார்க்க மாட்டீங்க. இல்ல நான் பாப்பேன்டா. ஏமாத்திலாம் ரேவந்த் நீ சொன்ன பத்தியா இந்த மாதிரி ஒரு படமா ரிலீஸ் பண்ணாங்க, அண்ணாமலையா இருக்கட்டும் அப்புறம் தளபதி. இதெல்லாம் எனக்கு என்னது பண்ண வச்சு இந்த நாட்டாவ படத்துல இவரு இந்த ஆனந்தராஜ் ஒண்ணு சொல்றாரு, தோத்துக்கிட்டே ஆனா மான்ஸ்டர் இதுக்கப்புறம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா செம்மையா ஓடும். ஆனா அது 2021 வந்து ஓடு. அண்ணா இப்போ நான் அத சொல்லணும், நீ சரி சச்சின் இது ரெண்டு நம்மளுக்கு வந்து ப்ராமினென்ட்டா ஓரளவுக்கு நல்ல பண்ணக்கூடிய பண்ணங்கள். ஒன்னு வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு நல்லா பண்ணுன்ட்டு. இப்போ சச்சினும் ப்ரூவ் பண்ணும். இதுக்கு அடுத்து நம்மளுக்கு எது ரீ ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்குலாம் வந்து கத்தி இல்ல மெர்சல் பா, எது பண்ணாலும் இல்ல திருப்பாச்சி அது இன்னும் காலங்குது. இதுக்கு அப்புறம் தான் எல்லாமே போயிடுச்சு. நீங்க சொன்னீங்கல திருப்பாச்சி மெர்சல் கத்தி. இப்போ மெர்சல் கத்தி எல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய பஸ்ஸே இருக்காது. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்ப வந்து தியேட்டர்ல பாத்துட்டாங்க நம்ம ஜெனரேஷன்.
இப்போ திருப்பாச்சி, சிவகாசி, கில்லி இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. திருப்பாச்சி அதுலயுமே ப்ராமினென்ட்டா எனக்கு திருப்பாச்சி நிக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப எப்படி சொல்றது? இல்ல இல்ல கொஞ்சம் கண்டிப்பா கஷ்டம் நிக்கும். தான். திருப்பாச்சியில காமெடியும் எனக்கு நல்லா தெரிஞ்ச இருக்கும். குஷி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஐயோ அதெல்லாம் வேற லெவல்யா. இல்ல கிளைமேக்ஸ்ல சூரிய ஃபேன் கல்லூரிக்கு இல்ல வேலை நீ பாக்குறாங்க. வந்து அலெக்ஸ் ஒன்னு பேசணும்னா அதை மட்டும் ஸ்டிக் இன் பண்ணு. எங்கெங்கயோ போவாது அலெக்ஸ். இல்ல இல்ல எனக்கு குஷியை விட இல்ல இல்ல திருப்பாச்சி தான்டா. ஏன்னா என்டர்டைன்மெண்ட்ல லவ் படம்ன்றத தாண்டி இல்லடா entertainment. இப்போ திருப்பாச்சி திருப்பாச்சி வந்து ஒரு நடுவுல நம்ம ஜெனரேஷன் கிட்ஸுக்கு ரைட்டு. இப்போ புதுசா வர ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப பூமரா இருக்குன்றவாங்கன்னு பயமா இருக்கு. டேய் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கடா. இங்க பாரு, ஒரு எந்த எதுவா இருந்தாலுமே ஒரு ஆக்டரோட கரியர்ல ஒரு 2 படம் அதுதான் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரீவிசிட் மெட்டீரியல், ஒரு கல்ட் ஆல் டைம் மெட்டீரியல்னு இருக்கும். ஆல் டைம் இப்ப நாம நினைக்கிற மாதிரி வந்து இன்னொரு கில்லி மாதிரி வந்து இன்னொரு ரீரிலீஸ் வந்து நான் யாரா இருந்தாலுமே சொல்றேன், அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. ஏன்னா ஒரு நான் இல்ல ரீரிலீஸ் அந்த இல்ல இல்ல ரிசப்ஷன் வர்றது குமரா வந்து குமரா நான் இப்பவும் சொல்றேன் குமரா, நான் வந்து கில்லி அளவுக்கு சச்சின் பண்ணுமானா தெரியல, எனக்கு தெரியாதுதான் நான் சொல்லுவேன். நான் வந்து என்ன தெரியுமா சொல்றேன், கில்லிக்கு பிறகு ஒரு ரீரிலீஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயம் பண்ண போறது சச்சின் தான். அப்ப நான் மட்டும் என்னடா புரியுதா குமரா நாங்க பண்ணுறேன். சொல்ற எந்த கான்செப்ட்ல பேசிக்கிட்டு இருக்கோம்ட்டு? நான் ஓபன் இப்ப சேலஞ்சே அதே பண்றேன். மாதிரி தமிழ் சினிமால வரிசை இப்ப ரீரிலீஸ் வரிசை ஒன்னு ஆர்டர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கில்லி நம்பர் 1 இருக்கும், அதுக்கடுத்து சச்சின் இருக்கும், அதுக்கப்புறமா தான் வேற எந்த ஒப்பனுக்கு ஒப்பம் படம்னா கூட இருக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த இதெல்லாம் தெரியல. திருப்பாச்சி அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து பெருசாலாம் பஸ் கிரியேட் ஆகாது. ஆமா நம்மளுக்கு மேபி குஷி வந்து வேணா ஒரு பஸ் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குஷி வந்து நம்ம ஜென்ஜி கிட்ஸ், இப்போ நம்ம ஜெனரேஷனே விட்டுரு, இந்த ஜெனரேஷன் கூட கொஞ்சம் அந்த எச் ஏ சூர்யா படம் அந்த டைம்ல எடுத்தது ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கும் பாரு, அது மேபி இப்ப பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு இந்த இந்த ஜெனரேஷன் கிட்ஸுக்கும். அண்ட் அதுல பாட்டுங்களும் பட்டை கிளப்பி இருக்கும். அதே மாதிரியே ஜெனரேஷன்லாம் குஷிலாம் பார்த்ததே இல்லப்பா தியேட்டர்ல. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வசீகராவுமே நல்லா இருக்கும் ப்ரோ ரீரிலீஸ் பண்ணா. வந்து இல்ல இல்ல ஏன் 2000க்கு முன்னாடி கப்பலுக்கு போயிட்டீங்களா என்ன? குஷி ரிலீஸ் ஆகிற டைம்ல பிறக்கவே இல்லடா அப்பெல்லாம். யோ யோ நீ இன்னமும் இந்த காமெடி தான் போட்டு சுத்துறியாயா? நானும் பிறக்க அடங்கும் ரேவந்த் கம்பெனி பொருள் கையில வச்சுருக்க டீசென்ட். புரியுது புரியுது. நான் அதனாலதான் கம்பெனி பொருளை கையில கொடுத்து பார்த்து. புரியுது புரியுது. சரி அதான் இப்போ இப்போ தானு சாரோட புது ஸ்ட்ராட்டஜி புது ஸ்டைல் எல்லாம் நீங்க இன்னும் எப்படி என்ன நினைக்கிறீங்க? இந்த லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்றது என்ன பேச வச்சு பாக்க நல்லா இருக்குப்பா, வித்தியாசமா இருக்குப்பா. என்ன இருந்தாலும் எனக்கு எனக்கு ரியாலிட்டி சொல்லணும்னா எனக்கு உண்மையிலே புரியல, இது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் சொல்லியாச்சுரா, நாங்களே இதான் சொன்னோம். நீ லோகத்தில் ரீரிலீஸுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்ட அது ஒரு லிரிக் வீடியோ இல்ல குமார், வீடியோ சாங் இல்ல வீடியோ சாங் கூட பரவாயில்ல, உள்ள போனா லிரிக்கல் வீடியோ இது. லிரிக்கல் வீடியோ விட்ட ஒரே ஆளு எனக்கு புரியவே இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்துக்கு லிரிக்கல் வீடியோவா? சூப்பர். ஹைலைட் என்ன தெரியுமா குமரா? இல்லடா அல்ட்ரா ஹெச்டி எனக்கு தெரிஞ்சு அந்த விண்டேஜ் மூவிஸ்ல சச்சினுக்கு இருக்கிற குவாலிட்டி வீடியோ சாங் குவாலிட்டி வேற எந்த படத்துக்குமே நம்மளுக்கு அபிஷியலாவே கிடையாது. நம்ம ஏதாவது வந்து இது எங்கேயாவது எடுக்கிறது அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஆனா எல்லாமே இவ்வளவு ஹெச்டியா கொடுத்த தலைவன் லிரிக்கல் வீடியோ ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணி இப்ப கொடுத்தான் பாரு, அவன் தாண்டி ப்ரொடியூசர். இல்ல எனக்கு எனக்கு தானு பண்றது கூட எனக்கு பயமா இல்ல. இன்னொரு குரூப் ஒருத்தனுக்கு எனக்கு என்ன தெரியுமா, நாளுக்கு நான் முழு படத்தையும் நான் நெட்ல விடுறேன் பாருங்க. இல்ல யோசிச்சு பாருங்கள, தமிழ் டான்ஸ்ல வந்து ஹெச்டி வந்திருக்கு வாய்ஸ். எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணிடுங்க.
இந்த படத்தை ஃபிளாப் ஆக்குறோம்னு டெலிகிராம் போனாலே இருக்குமேடா, ஏன்டா உயிர் வாங்கிறீன்? நான் நினைத்தால் மனதை அது வேற போட்டு. ஆனா எப்படி பார்த்தாலும் ஓகே. ஆனா இல்லண்ணே நான் ரொம்ப நம்ம பசங்க கிட்ட ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன், நீ எல்லாம் என்ன வேணா பண்ணுங்கடா, ஆனா வந்து இந்த ரிவ்யூ போடுறேன்னு அது மட்டும் பண்ணாதீங்கடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் போய் இதெல்லாம் நீங்க ஒரு மாதிரி மென்டல் நான் தட்டு இருக்கு.